பைபிள், மொபைல் 2 வார்த்தைகளும் சொல்றதுக்கு கிட்டத்தட்ட ஒன்று போல தான் தெரியுது இல்லையா? நம்ம மொபைலை யூஸ் பண்ணுறது மாதிரி பைபிளையும் உபயோகிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம போகிற இடத்துக்கெல்லாம் பைபிளை நம்ம ஹேண்ட்பேக்லேயோ அல்லது கையிலையோ எடுத்துகிட்டு போனால் எவ்வளவு உபயோகமாக இருக்கும். ஒருவேளை பைபிளை மறந்து வீட்டில் வச்சுட்டு போயிட்டா பதட்டத்தோட மறுபடியும் வீட்டுக்கு போய் அதை எடுத்துகிட்டு வந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். அடிக்கடி வேதாகமத்தின் பக்கங்களை புரட்டி பார்த்தா எவ்வளவு பிரயோஜனமாக இருக்கும். வேதாகமம் இல்லாமல் வாழவே முடியாதுங்கிற நிலைமையில் நம்ம இருந்தால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளவு உயிர் பெற்று இருக்கும். இப்படி ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம்னா உண்மையாகவே வேதாகமம் இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. நம்முடைய குழந்தைங்களுக்கு நம்ம வேதாகமத்தை பரிசாக கொடுத்தா அது அவங்களுக்கு எவ்வளவு உபயோகமாக இருக்கும். நம்ம பயணம் செய்யும்போது வேதாகமத்தை வாசித்தா பயணம் எவ்வளவு இனிமையாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம வேதாகமத்துக்கு முன்னுரிமை கொடுத்தா நம் வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். வேதம் எனது சிறந்த நண்பன் அப்படிங்கிற வாக்கியம் நம்ம தாரக மந்திரமாக இருக்கட்டும். நம்முடைய ஒவ்வொரு சந்தேகத்துக்கும் பதில் வேதாகமத்தில் இருக்குது. பைபிள் பல நோய்களை குணப்படுத்தும் அருமருந்து. இது நம் துன்பங்களை இன்பங்களாக மாற்றும் அற்புத புத்தகம். இப்படிப்பட்ட அதிசய புத்தகம் நம்ம கையில் இருந்தும் அதோட மகத்துவத்தை அறியாமல் நம்ம நிர்விசாரமாக இருக்கிறோமே. நம்முடைய அறிவீனத்தை என்னன்னு சொல்ல. இனிமேலாவது வேதாகமத்துடைய அருமையை உணர்ந்து பொக்கிஷத்தை தேடுறது மாதிரி அதை கருத்தோட வாசிப்போம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது.